தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/11/2016 வியாழக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் மதியம் 12:40 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமானை வழிபட்டு வெற்றிகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒரு வாரம் முன்னதாகவே உங்களுக்கு புனிதமான பூஜை அறை பற்றிய தகவல்களை சொன்னேன். மேலும் தொடர்ந்து சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். பூஜை அறையில் விநாயகர் படம் நடுநாயகமாக வைக்க வேண்டும். வலம்புரி விநாயகரை வைப்பது நல்லது. இடம்புரி விநாயகரையும் வைக்கலாம். விநாயகர் படம் கண்டிப்பாக அதில் இருக்க வேண்டும். மற்ற படங்கள் பக்கத்தில் வைத்து கொள்ளலாம். கண்ணதாசன் சொல்லுவார்னு சொல்லியிருந்தேன். பூஜை அறை, பள்ளி அறை, சமையல் அறை, இந்த 3 அறைகளும் ஒரு வீட்டிலே சரியாக இருந்தால் அந்த வீட்டிலே சண்டை சச்சரவுகள் வராது, செல்வ வளம் பெருகும், நிம்மதியான வாழ்க்கை அங்கே அமையும். ஆனந்தமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக்கொள்ள இந்த அறைகள் 3ம் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள் அடிக்கடி சொல்லுவார். அந்த அடிப்படையிலே தான் இந்த பூஜை அறை எந்த திசையில் இருக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும், படம் எப்படி வைப்பதுங்கிறத பற்றியெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன். இதில் நம்ம விளக்கு வைக்கிறோம். குத்து விளக்கில் 2 மூக்கில் விளக்கேற்றுவது உகந்தது. பிம்ப விளக்கும் வைத்துக்கொள்ளலாம். கோயிலில் பார்த்திங்கன்னா பிம்ப விளக்கு இருக்கும். 16 பிம்பமாக தெரியும், 11 பிம்பமாக தெரியும். நமக்கு அனுகூலம் தரும் நண்பர் எத்தனையோ அந்த அதிர்ஷ்ட எண் வடிவத்தில் பிம்ப விளக்குகளும் அங்கே வைத்துக்கொள்ளலாம். மண் விளக்கு, பொன் விளக்கு, ஐம்பொன் விளக்கு, வெள்ளி விளக்கு, தாமிர விளக்கு, செம்பு விளக்குன்னெலாம் இருக்குது. இவைகள் தான் உகந்தது. இரும்பு விளக்கெல்லாம் வச்சுக்கக்கூடாதான். மண் விளக்கு வச்சுக்கலாம். அது எப்போவுமே மண் ஐம்பூதங்களில் ஒன்று. அதே மாதிரி பொன் விளக்குன்னு இருக்குது. பொன்னாலான விளக்கு வச்சுக்கலாம். ஐம்பொன் விளக்கு இருக்குது. அதே மாதிரி குத்து விளக்கில் வெள்ளி விளக்கு இருக்குது, தாமிரத்தில் விளக்கு இருக்குது, செம்பு விளக்குகள் இருக்குது. செம்புலையும் விளக்கு வைக்கலாம். இவற்றை வைத்து ஏற்ற வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம வீட்டில் தானே கோயில் மாதிரி தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு அடிக்கடி போய் தெய்வத்திட்ட முறையிடக்கூடாது. ஒரு காரியத்தை இன்றைக்கி இதை நடக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு வாரம் விட்டு கூட சொல்லலாம். தினந்தோறும் அதை செய்யணும், அது நடக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்க. அப்படி அடிக்கடி முறையிட்டால் அந்த தெய்வங்களே சலித்து போயிடுமா. இப்போ நம்மளே ஒரு பெரிய அதிகாரிகிட்ட, அமைச்சர்கள்ட்ட போய் ஒரு காரியம் இதை முடிச்சு கொடுங்கன்னு சொல்கிறான். சரியா, கண்டிப்பாக நான் முடிச்சு கொடுத்துறேன், நீங்கள் போங்க அப்படின்றவார். சரி, நாளைக்கு போய் மீண்டும் சொல்ல போகிறான். நான் நேற்று சொன்னல, அதை கொஞ்சம் பார்த்து முடிச்சு விட்ருங்க அப்படின்னா, சரி முடிச்சு விட்ருறேன் அப்படிம்பார். 3ஆம் நாள் போறியன்னு சொன்னால், இதை முடிச்சு விட்ருங்கன்னா, நேற்றானே வந்தீங்க, நான் தான் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டேன்ல அப்படிம்பார். இனி 4ஆம் முறை 5ஆம் முறை டெய்லி போய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, அவர் முடிக்க மாட்டார். என்ன சொல்லுவார், இப்படி அடிக்காடி ஓயாமல் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்றார். அது மாதிரி தெய்வங்களிடமும் நீங்களுடைய கோரிக்கையை சொல்வதாக இருந்தால், அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, மாதத்துக்கு 2 முறை நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குது. ஒன்று அந்த இது மறைகின்ற நாள், நிலவு மறையும் நாள், நிலவு நிறைந்த நாள், பௌர்ணமி, அமாவாசை, அந்த 2 நாளில் கோரிக்கை சொல்லலாம். அடுத்து பிரதோஷத்தன்னைக்கு சொல்லலாம்ங்கிற. நம்ம வீட்டிலேயே தெய்வங்கள் இருக்குது பூஜை அறைக்குள்ளேங்கிற போது நம்ம சொல்லலாம். நம்முடைய மனம் குமுறலாலே சொல்லுகிறார்கள். இது மாதிரியெல்லாம் சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி அடிக்கடி தெய்வத்திட்ட குறைகளை சொல்லி கொண்டிருக்காமல் நாம் கொஞ்சம் விட்டு விட்டு சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும். பூஜை அறைக்குள்ளே அதிர நடக்கக்கூடாது, பூமியே அதிர நடக்கக்கூடாது பெண்கள்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, பூஜை அறையில் வைத்துக்கொள்ள வேண்டிய அபூர்வமான படம் என்னென்னா சாப விமோச்சன படம். அந்த காலத்தில் சாப விமோச்சனம் ஆன கருத்துகள் உள்ள புராண படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படங்களை வைத்து கொண்டால் காலம் காலமாக அந்த வீட்டில் எந்த சாபம் இருந்தாலும் சரி, நடக்காத காரியங்கள் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு 5 குழந்தை, 5 பிள்ளை, 5க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 5க்குமே பிள்ளை வரக்கலை. நான் போய் இந்த மாதிரி சாப விமோச்சன படம் வச்சுங்க பூஜை ரூம்லேன்னு, நீங்களே கொண்டு வைங்கயானார். கொண்டு வச்ச பின்னாலே 5க்கும் படிப்படியாக ஒவ்வொன்றுக்காக பிள்ளைகள் பிறந்து, கடைசி பிள்ளைக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. ஆண் பெண் எல்லா குழந்தைகளும் பிறந்து இப்போ சந்தான விருத்தியோட சகல சௌபாக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கிறார். நடக்காத காரியங்களை நடத்தி வைக்கிறது சாப விமோச்சன படங்கள். அதே போல் ஒரு நண்பர் வீட்டுக்கு இது மாதிரி தொழிலெல்லாம் இதுவாக இல்லை, வேலையெல்லாம் போயிடுச்சு, செல்வ நிலையிலே நல்லா இருந்த சொத்துக்கள்லாம் விற்றுட்டோம்னார். சாப விமோச்சன படத்தை கொடுத்து இதை நீங்கள் பூஜை ரூமில் இந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். வச்சார். வச்ச பின்னாலே அவருடைய இல்லத்திலே மிகப்பெரிய செழிப்பு, இழந்ததையெல்லாம் எடுத்து கொடுத்து, விட்டு போன கடன்களெல்லாம் கூட மீண்டும் அவர் கொடுத்து காலாவதியாகி போன கடன் கூட வந்துச்சு. சொன்னார், இது மாதிரி இந்த படம் வைத்து வழிபட்டு, ஆனால் உள்ளன்போட வழிபடணும், முறையாக வழிபட வேண்டும், அதற்குரிய சுலோகங்களை பாடல்களை சொல்லி வழிபடணும். எந்த தெய்வத்தையும் சும்மா கும்பிடுறதை காட்டிலும் சுலோகங்கள் பாடல்கள் சொல்லி வழிபட்டால் நல்லது. ஆகையினாலே உங்களுக்கு வீட்டில் பூஜை அறையிலே முக்கியமாக சாப விமோச்சன படங்களை வைத்து வழிபடலாம். அதுக்கப்புறம் பசுக்களுடன் கூடிய கிருஷ்ணர் படத்தை வச்சுக்கலாம். வெண்ணெய் உண்ணுகிற கிருஷ்ணர் படம் வச்சுக்கலாம். பட்டாபிஷேகராமர் படம் வைத்தால் நீங்கள் கேட்ட வரங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. மகாலட்சுமி பணம் கொட்டக்கூடிய படம், குடத்திலேருந்து பணம் கொட்டக்கூடிய படங்களை எல்லாம் வைத்துக்கொள்ளலாம். அமர்ந்த நிலையில் இருக்கிற படத்தை வச்சுக்கணும். அதே மாதிரி நிற்கிற நிலையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி இருக்கு இல்லையா, அதை வைக்கணும்.
கல்வி செல்வம் நிலையாக இருக்கணும். பூமகள் அருளால் நம்ம கும்பிடுறோம். நாமகள் அருளால் நலம் பெற வேண்டி பூமகள் உன்னை போற்றி துதித்தேன், பூமகள் சரணம் பூமகள் சரணம், உன் பொன்னடி சரணம் பொன்னடி சரணம், நாமகள் சரணம் நாமகள் சரணம்னு ஒரு பாட்டு இருக்குது. ஆகையினாலே அந்த சரஸ்வதியை இல்லத்திற்கு வெளியே தெரியும்படி சரஸ்வதி படம் வைக்கணும். இலக்குமி படத்தை இல்லத்திற்கு உள்ளே தெரியும்படி வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் வைத்து பூஜை அறையை புனிதமான அறையாக நீங்கள் மாற்றி வழிபாடுகளை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மீது வளர்ச்சி ஏற்படும். வெற்றிக்கனியை விரைவில் எட்டிப்பிடிக்க வழிபிறக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். மேசராசி நேயர்களே, நூதன பொருட்களின் சேர்க்கை ஏற்படுகின்ற நாள். யோசிக்காத செய்த செயல்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. பக்கபலமாக இருக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். இன்றைக்கு 8ஆம் இடத்திலே சனி இருந்தாலும் கூட அது கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அகலும். அடுத்தவர் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. ரிஷபராசி நேயர்களே, சூரிய பலம் நன்றாக இருக்கும். இன்றைக்கு காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பு உண்டு. உள்ளமகளின் சம்பவங்கள் இல்லத்தில் நடக்கும். அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறலாம். திருமண முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் மேலோங்கி இருக்கும். என்று சஞ்சலங்கள் தீரும். வியாபார விரோதங்கள் விலகும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். தொகை வரவு திருப்திகரமாகவே இருக்கும். செவ்வாய் 8இல் இருப்பதால் உடன்பிறப்புகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். கேது பலத்தால் இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படலாம். வீடு மாற்றம் ஏற்படுபவர்கள் அந்த வீட்டினுடைய அமைப்பை பார்த்து மாறிக்கொள்வது நல்லது. 2இலே ராகு இருப்பதால் பொருளாதார நிலை ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும். 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். 6க்கு அதிபதி 3இல் இருப்பதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாமலேயே சில காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கூடுதல் விரயம் ஏற்படும் நாள். இன்றைக்கு குதூகலங்கள் குறையலாம். குடியிருக்கும் வீட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். நண்பர்களும் உங்களுக்கு நல்ல தகவல்களை தருவார்களா என்பது சந்தேகம்தான். பல பணிகள் பாதிகளே நிற்பது கண்டு கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு குருவாரம். குருவை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு வசதிகள் பெருக வழிபிறக்கும் நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வாகன மாற்று சிந்தனைகள் மேலோங்கும். பொருளாதார நிலை உயரும். தொழில் முன்னேற்றங்களில் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டு. குரு உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். அரசு வழி சலுகைகளும் கிடைக்கும். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைத்து வளர்ச்சி காண்பீர்கள். துலாம் ராசி நேயர்களே, சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறும் நாள். துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். தொழிலில் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொண்டு பொருளாதார நிலையை பெருக்கிக் கொள்வீர்கள். கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. குடியிருக்கும் வீட்டை விலைக்கு வாங்க முயற்சிப்பவர்களுக்கு அது கைகூடலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வரவு வந்தாலும் கூட உடனடியாக அது செலவாகலாம். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். பக்கத்தில் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் கூடுதலாக கிடைக்கும். அரசு வழி சலுகைகள் மாலை நேரத்திற்கு மேல் வருவதில் இருந்த தாமதங்கள் அகலலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள குருவாரம் என்பதால் குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு செல்லும் இடங்களில் செல்வாக்கு மேலோங்கும் நாள். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கலாம். வங்கி சேமிப்பு உயரும். அரசு வழியில் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். உறவினர்களின் ஒத்துழைப்பு உண்டு. 10இலே குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள் நீங்கள் நினைத்தபடியே நடைபெறலாம். குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு வரவு வந்து சேரப்போகிறது. சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். திடீர் விரயங்கள் நேற்று ஏற்பட்டிருக்கலாம். அந்த விரயத்தை சமாளிக்கும் அளவு இன்றைக்கு வரவு உங்களுக்கு வரப்போகிறது. எதிரிகள் விலகுவார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்பங்கள் நிறைவேற விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். பொறுப்புகள் அதிகரிக்கும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். விருப்ப ஓய்வில் வெளியில் வந்து சுயதொழில் செய்யலாமா என்று கூட ஒரு சிலர் சிந்திப்பார்கள். வாகன மாற்றம் செய்ய முன்வரும் நேரம் இது. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அதற்கான வாய்ப்புகளும் கைகூடும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சேமிப்பு உயரும் நாள். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடும். தெய்வீக பயணங்களை மேற்கொள்ளும் சூழ்நிலை உருவாகலாம். உறவினர்கள் ஆதரவோடு உன்னத காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.